தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆக இயேசுவை பின்பற்றி வந்த இந்த 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவதற்கு நீங்க வெட்கப்படக்கூடாது. உங்கள் பாரங்களை இயேசுவிடத்தில் சொல்லுவதற்கு, கூப்பிடுவதற்கு நீங்க வெட்கப்படக்கூடாது. அந்த குருடனை பாருங்க, திரளான கூட்டம். ஆனால் அவைகள் மத்தியில வெட்கப்படலை. ஏன் வெட்கப்படலை? எங்களுக்கு பார்வை வேணும், அவ்வளவுதான். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கணும்னா, ஆக சத்தமிட்டு கூப்பிடணும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், வெட்கப்படவே கூடாது. இவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா, தாவீதின் குமாரனே அப்படின்னா சரியானபடி கூப்பிட்டாங்கன்னு அர்த்தங்க. இயேசுவை இவர்கள் யார் என்று சரியாய் அறிந்திருந்தார்கள். இந்த தாவீதின் குமாரன் என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, மேசியாவை குறிக்கிற ஒரு வார்த்தை இது. அதை சரியாய் அறிந்திருந்து தான் அவர் கூப்பிட்டார்கள். அதனால தான் சரியானபடி கூப்பிட்டான்னு சொன்னேன். மேசியா தாவீதின் சந்ததியில் தான் வருவார் என்று யூதர்கள் அதிகமாய் நம்பினார்கள். ஆக மேசியா வந்து தங்களை விடுதலையாக்குவார் அப்படின்னு நம்பினார்கள். ஏசாயா 29:18, ஏசாயா 35:5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் குருடரின் கண்களை திறக்கிறவர், தாவீதின் குமாரன் மேசியா. அதை சரியாய் அறிந்திருந்தார்கள். ஆகவே இவங்க விசுவாசிக்கிறாங்க, இவர் தான் மேசியா, தாவீதின் குமாரன். அப்படியானால் எங்கள் கண்களை திறக்க இவர் வல்லவராய் இருக்கிறார், இவரால் எங்கள் கண்களை திறக்க முடியும் அப்படின்னு நம்பித்தான் இவர்கள் கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். இந்த நேரத்தில் கத்திரி பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவர்களா இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரை சரியாய் அறிந்திருந்து சரியானபடி கூப்பிடுகிறோம்? பொதுவாக ஜெபிக்க கூடாது. ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமையை அறிந்து, அவர் யார் என்பதை அறிந்து, குறிப்பாக வசனங்களை சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று பதில் கொடுப்பார். ஆண்டவர் இயேசு இரக்கம் உள்ளவர். இதை கேட்கறீங்க யாரா இருந்தாலும் சரி, மனதுருக்கம் உடையவர், உங்கள் பரிதாப நிலைமையிலே உங்களுக்கு இறங்குகிறவர், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு உதவுகிறவர், எல்லாராலும் தள்ளப்பட்ட உங்களை தாங்குகிறவர் இயேசு. அவர் இரக்கம், அதை விசுவாசிங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ள என்பதை மறக்காம இப்பொழுதே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.